அவரிடத்துல நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு சமாதானம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏசப்பாட்ட போனேன். ஏசப்பாட்ட முழங்கால் பண்ணி, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லைப்பா, உங்கள் வீட்டை யாரும் இல்லை, நீங்கள் தான் தாய் தகப்பன், உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை நான் பிடிச்சிக்கிறேன், என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்க, என் பிள்ளைக்கும் நீங்கள் ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் நான் ரொம்ப கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார். என் பிள்ளைக்கு விடுதலை ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து பிள்ளை எனக்கு அது மாத்திரம் இல்லாதபடி மீண்டும் ஒரு 2 ஆண் பிள்ளைகள் 3 ஆம்பளை பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தார். இந்த சென்னை பகுதியில் ஒரு ஸ்கூல் வழி காட்டக்கூட ஆட்கள் இல்லை, ஒரு எங்கே போகணும்னு சொல்லக்கூட ஆட்கள் இல்லை, ஒரு 10 ரூபாய் உதவி செய்யக்கூட ஆட்கள் இல்லை. என் கணவருக்கு 40 ரூபா வருமானம், இந்த சென்னைக்கு வரும்போது 40 ரூபா வருமானம். அந்த 40 ரூபா வருமானத்தில் வைத்து குடும்பத்தை கர்த்தர் நடத்த எனக்கு ஞானத்தை கொடுத்து கிருபை கொடுத்து 3 பிள்ளைகளை படிக்க வைத்து அவரோட பட்டத்தறியை ஆக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உயர்த்தி எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வம் கட்டளை கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாதபடி வீடு இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் வீடை கொடுத்தார். அதை கட்ட முடியாமல் அநேக நாட்கள் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு இருந்தோம். கர்த்தர் வீடையும் கட்டி கொடுத்தார். அது மாத்திரம் 3 பிள்ளைகளுக்கும் தேவன் நல்ல ஒரு ஆவிக்குரிய திருமணத்தையும் செய்து வேற பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்து எங்களை நல்ல ஒரு வாழ்வை தந்திருக்கிறாங்க. அதான் நீங்களும் வாழ முடியாது என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், எங்கே போ சொந்த பந்தம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் அவர் எல்லாவற்றுக்கும் அவர் சொந்த பந்தமும் தாய் தாழ்ப்பனும் உற்றார் வரணும் தேவன் இருக்கிறார். அவர் நம்பர் வர தேவன் கைவிட மாட்டார். அவர் வருவார். அவருக்கு ஒருபோது பரம தள்ளுவதில்லை. அவர் பெரிய தேவனா இருக்கிறார். அவர் ரட்சிக்கிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் ரட்சிப்பு கர்த்தரால் தான் ரட்சிப்பு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, அநேக பூமியில் அற்புதம் செய்தாலும்